ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம ஒரு புது டிசைனிங் டெக்னிக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பேங்கில் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். இது 2 கலர் காம்பினேஷன்ல ரேப் பண்ணியிருக்கேன். நம்ம ரேப்பிங் டெக்னிக்ஸ் ஆல்ரெடி நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு சர்க்கிளை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோமோ ஈக்குவலாக அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த கலருக்கு மட்டும் ஜாஸ்தி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ இதோட மிட் பாயிண்ட்ல தி அதர் கலரை எடுத்து காட்டுறதுக்காக நான் சின்னதாக ரேப் பண்ணியிருக்கேன். நமக்கு எந்த மாதிரி ஸ்ப்ளிட் வேணும், எத்தனை ஸ்ப்ளிட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிவைட் பண்ணி பேங்கில் ரேப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேங்கில் நான் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2 டைமண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் அண்ட் 8 ஓவல் குந்தன் ஸ்டோன்ஸ், அதாவது ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸ். இது ஐ ஷேப்பில் இருக்கிறது. இது டைமண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஐ ஷேப்பை ஸ்டிக் பண்ண போறேன். அதுக்கு ஒரு க்ளூவும் தேவை. இந்த கலருடைய சென்டர்ல அதே மாதிரி அடுத்த கலர், அதே மாதிரி அடுத்த ஸ்பிளிட், அதுக்கு அடுத்து தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணிட்டு இந்த ஓவல் ஸ்டோனை இதில் ஒட்டிடலாம். இந்த ஸ்பிளிட்டோட சென்டரா இருக்கணும், பேங்கிளோட மிட்ல இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ஒட்டினா போதும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்பிளிட்லையும் நான் அதே ஓவல் ஷேப் ஒட்ட போறேன். ஸோ இந்த 4க்கு ஆப்போசிட்ல இந்த 4 நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ அதோடைய கான்ட்ராஸ்ட் கலரான இந்த பீச் கலருடைய சென்டர்ல நம்ம கோல்டன் ப்ரௌன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் மேல டைமண்ட் குந்தன் ஒட்டிடலாம். இது எல்லாமே ஓப்பன் டு ஐடியாஸ் தான். நம்ம எந்த ஸ்டோன் எங்க வேணா எப்படி வேணா ஓட்டலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். டு ஸ்டார்ட் வித் பிகினராக டிசைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டா முடிஞ்சிடும். அந்த கோல்டன் ப்ரௌனோட சென்டர்ல இருக்கணும் இந்த டைமண்ட் குந்தனோட சென்டரும். இப்போ இது ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆச்சுன்னா இந்த மாதிரி சூப்பரா ரெடி டு யூஸ் ஆயிடும். இன்னொரு நாள் வேற டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.